ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான பெங்களூர் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பாருக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 5 காஷ்மீரி மிளகாய், 5 வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் கலருக்காக. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கருகிடும். நல்ல ஒரு மணம் வந்ததும் இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துட்டு ஃபைனலாக மிக்சி ஜாரில் ஒரு 1/4 முடி தேங்காய், வறுத்து வச்சுருக்கிற மிளகாய், அப்புறமா இந்த மசாலா ஐட்டம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு 2 தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். நான் பவுடர் ஜாகரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் கட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ அந்த மிக்சி ஜாரில் மசாலா இருக்குங்க இல்லையா, அது கூட கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சை அளவுக்கு சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதோட தண்ணியும் இதோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் கொதிக்கும் போது உங்களுக்கு திக்காகி வரும். ஸோ இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் பருப்பு தண்ணியில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம உப்பு, காரம், புளி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட இட்லியோடு நீங்கள் மேலே அதை அப்படியே சூடாக ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக மேலே நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.